அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் கொடுத்த பதிலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா குழு அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் நாங்களும் கேட்டோம். குழு அமைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் குழு அமைச்சு விசாரணை மேற்கொள்வதற்கு முன்னாடவே இது போன்ற ரசாயன கழிவுகள் எதுவும் கலக்கப்படவில்லை என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். அதை மட்டும் அவர் கனிவோடு பரிசீலனை செய்ய வேண்டும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு நீரில் ஆக்சிஜன் அளவு குறைகிறது என்று சொன்னால், அதோடைய தன்மை மாறுகிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு ரசாயன கழிவுகள் கலப்பதன் மூலியமாக தான் அந்த நீரினுடைய தன்மை மாறும். முடிச்சிடறேன் சார், முடிச்சிட்டோன்னு நீங்க தன்மை மாறக்கூடும். அப்படி எதுவும் கலக்காம எது விஷயமும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியது என்பது அந்த நிறுவனங்களை இன்னும் அவங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஸ்டைலாக மாறிவிடும். அந்த நிறுவனங்கள் மீது விசாரணையின் அறிக்கையில் இறுதியில் அந்த நிறுவனங்களிலிருந்து கழிவுகள் கலக்கப்பட்டு இருந்தால் அந்த நிறுவனங்களிலிருந்து தண்டம் வசூலி செய்து அதை அகற்றுகின்ற பணிகளுக்கும் சரி, அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சரி நிவாரணம் வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும். ஏன்னா கடந்த காலத்தில் எண்ணெய் பத்தி சொன்னோம். எண்ணெய் எல்லாம் நம்ம வாளியில தான் எடுத்து வெளியில ஊத்திக்கிட்டு இருந்தோம். கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம், அந்த எண்ணெய் கசிவுகள் எல்லாம் பண்ணும்போது அதற்கெல்லாம் டெக்னாலஜி வேணும்னா எந்த நிறுவனத்திலிருந்து எண்ணெய் கலந்ததோ அந்த நிறுவனம் அதை அகற்றி தர வேண்டும். அப்படி அந்த நிறுவனங்களுக்கு கடுமையான தண்டங்களை விதித்தால்தான் இது போன்ற நிகழ்வுகள் மறுபடியும் நடக்காம தடுக்க முடியும் என்று சொல்லி, மீண்டும் அந்த விசாரணை குழு அறிக்கை வருவதற்கு முன்பு அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களோ கெமிக்கல் ஃபேக்டரியிலிருந்து வரலை என்ற முடிவுக்கு வர வேண்டாம் என்று கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு தெரியும், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் நிறைய டெக்னிக்கல் டீம் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய அந்த ஹேண்ட் மீட்டர் வச்சு சில விஷயங்கள பேராமீட்டர்ஸ் நம்ம ஒரு பேராமீட்டர்ல 5 பேராமீட்டர் அளந்திருக்கோம். அதுல தான் நம்ம மேக்சிமம் இந்த சிவேஜ் சிஸ்டம்னால தான் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டெஸ்டிங்க்கு நம்ம அனுப்பியிருக்கோம். மேக்சிமம் ஒருவேளை அந்த நான் சொல்ற மாதிரி தான் எப்பவுமே தமிழ்நாடு அரசு, இந்த எங்களோட அரசு முதலமைச்சர் தலைமையில் ஆட்சிக்கு வந்த பிறகு குற்றம் செய்கிற, அதாவது சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய, மீன் வளத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஃபேக்டரியா இருக்கட்டும், நிறுவனமா இருக்கட்டும், தப்பு பண்ணா கண்டிப்பா விட மாட்டோம். நீங்க ரீசெண்டா பார்த்திருப்பீங்க, கடந்த 3 மாதமாக ஒவ்வொரு இடத்துக்கும் கடுமையா ஆய்வு சேர்ந்து, அதாவது டையிங் யூனிட்டா இருக்கட்டும், நிறைய இடத்துங்கள்ல ஆத்துல இருக்கக்கூடிய எந்த நிறுவனமா இருக்கட்டும், பாரபட்சம் பார்க்காம இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். அதனால இதுல நாங்க முக்கியமா மணலி எண்ணூர் பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் சரியா செயல்படுத்தப்படல. அதுக்கு சரி பண்றதுக்கு நாங்க முழுவீச்சில் இறங்கியிருக்கோம். அதனாலதான் இந்த சீவேஜ் வாட்டர் சிஸ்டம் கலந்ததா நாங்க கேள்விப்படுறோம். அதே மாதிரி இந்த சாக்கடை மனித கழிவுனாலதான் டிசால்வ் ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாகும். அதனாலதான் டெக்னிக்கல் டீம் சொல்லி நான் ஓரளவு அந்த விஷயத்த சொல்றோம். மற்றபடி ஃபேக்டரியில கழிவு மேக்சிமம் கிடக்கலன்றதா எங்களோட அறிக்கைன்றது. Quick question: Can Claude build apps and websites without you knowing how to code? Yes. Question 2: Can Claude automate Gmail, Google Drive and Excel for you? Yes. மாண்புமிகு உறுப்பினர்கள் விதி 55 கீழ் அளித்துள்ள முன் அறிவிப்பு சிலவற்றை நான் தகவல் குரலாக இப்போது எடுத்துக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் சி வி சண்முகம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவருடைய திருவுருவ சிலையை மெரினா கடற்கரையில் இருக்கின்ற தமிழ்நாடு உயர்கல்வி மன்றத்தில் இருக்கின்ற திரு ஜே அம்மா மாளிகையிலே வளாகத்திலே முழு உருவ சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முழு உருவ சிலையிலே இப்போ பராமரிக்கப்படாமல் அம்மாவுடைய பிறந்தநாள் அன்று மட்டும் அரசின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. மற்ற நாட்களில் அது பராமரிக்கப்படாமல் இருக்கிற காரணத்தால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த அரசு மாண்புமிகு அம்மாவுடைய சிலைக்கு தினந்தோறும் மாலை அணிவிப்பதற்கும் முன்வழியாக செல்வதற்கு வழி ஏற்படுத்தி தந்து, வேண்டுமென்றால் அந்த பராமரிப்பு செலவையும் மாலை அணிவிப்பதையும் நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் ஏற்கனவே கடிதம் கொடுத்திருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவராக அதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை நிறைவேற்றி தருமாறு கவனத்தை கேட்டுக்கிறேன். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் விடுத்த கோரிக்கை என்பது மிகவும் முக்கியமானது. எங்கள் அரசு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு மேடம் ஜெயலலிதா அவர்களுக்கு என்றும் உரிய முக்கியத்துவத்தை இழந்து விடாது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் அமைச்சர் அண்ணன் KP அன்பழகன் அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொழுது 2021
லேடி வெலிங்டன் கல்லூரிக்கு அருகாமையிலே சென்னை கடற்கரை சாலையில் உள்ள லேடி வெலிங்டன் கல்லூரி வளாகத்தில் 9 அடி முழு உருவ மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜே. ஜெயலலிதா அம்மையாரின் திருவுருவச் சிலை நிறுவப்பட்டது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜே. ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் திருவுருவச் சிலை சென்னை லேடி வெலிங்டன் கல்லூரி வளாகத்தில் சுமார் 60 லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இச்சிலை மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு கே. பழனிசாமி எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களால் 28/1/2021 திறந்து வைக்கப்பட்டது. இச்சிலை செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குனர் அவர்களால் பராமரிக்கப்பட்டு ஆணையிடப்பட்டு 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய ஜே. ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாட்கள் அன்று செய்தி மக்கள் தொடர்புத்துறையால் மலர் அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது என்பதையும், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்களினுடைய திருவுருவச் சிலை முறையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது என்பதையும் இந்த மாமன்றத்தில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் சி. வி. சண்முகம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர்களுடைய பதிலுக்கு நன்றி. அது லேடி வெலிங்டன் வளாகம் இல்லை, தற்போது அது திருமதி மாண்புமிகு அம்மா ஜே. ஜெயலலிதா வளாகமாக அரசாணை வெளியிடப்பட்டு மாற்றப்பட்டு அங்கு போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தங்களுடைய கவனத்துக்கு சொல்கிறேன். அதே போன்று மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியிலே விழுப்புரம் நகரம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டம், அதிலும் கல்வியிலே மிகவும் பின்தங்கிய மாவட்டம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகம் வசிக்கின்ற மாவட்டம், கல்வியிலே இந்த தமிழ்நாட்டிலே மிகவும் பின்தங்கிய ஒரு மாவட்டம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். அந்த பின்தங்கிய மக்களை கல்வியிலே உயர வேண்டும், உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியிலே கடந்த காலத்திலே முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அம்மாவுடைய பெயரிலே ஜே. ஜெயலலிதா பல்கலைக்கழகம் என்று தொடங்கப்பட்டது. அந்த பல்கலைக்கழகத்தை So I can already use Claude in ChatGPT. Why do I still need to attend your workshop? That's the biggest misconception that only ChatGPT is here. Only Claude. பல்கலைக்கழகத்தை பல்வேறு காரணங்களால் அது மூடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு இன்றைக்கு அமைந்திருக்கிற இந்த வெற்றி அரசு மாண்புமிகு அம்மாவோட பெயரிலே தொடங்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்தை மீண்டும் அந்த ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உயர்கல்வி பயிலுவதற்கு வசதியாக அந்த பல்கலைக்கழகத்தை மீண்டும் தொடங்கப்படுமா என்பதை நான் தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் 55 விதியின் கீழ் உறுப்பினர் கொடுத்திருக்கிற அந்த விதிப்படி கொடுத்திருக்கிற முன்னறிவிப்பிலே சிலவற்றிற்கு உடனடியாக மாண்பு அமைச்சர் பெருமாள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறார் என்று கேட்டு அவர் பதில் சொல்ல தயாராக இருந்தால் தகவல் கூறும் என்கின்ற அடிப்படையில் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். யார் யார் அறிவிப்பு கொடுத்திருக்கின்ற அவர்கள் மட்டும்தான் இதில் பேச முடியும். அடுத்தடுத்து கவன ஈர்ப்பு தீர்மானங்களை தகவல் கோருதலோ அல்லது கவன ஈர்ப்பு தீர்மானமாகவோ சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக்கொள்கிற போது மற்றவர்கள் பேசலாம். இப்போது மாண்பு உயர்கல்வி அமைச்சர் ஏதாவது பேசுறீங்களா? இல்லையே. மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு சுற்றுலா துறை அமைச்சரிடம் ஒரு வினாவை மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் மாண்பு உறுப்பினர் ரவிசங்கர் அவர்கள் கோரியிருக்கிறார். தகவல் அறிவதற்காக மாண்புமிகு துணைத் தலைவர் ரவிசங்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, துறையூர் சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்ட புளியஞ்சோலை என்கின்ற அந்த சுற்றுலா தலமானது எந்த ஒரு அடிப்படை வசதிகள் கூட இதுவரை நிறைவேற்றப்படாத வகையில் தான் உள்ளது. காவல் நிலையம் கிடையாது, மருத்துவமனைகள் கிடையாது, பெண்கள் உடை மாற்றும் இடம் கிடையாது, அதிக விபத்துகள் நடக்கின்ற இடமும் அதுவாகத்தான் இருக்கின்றது. துறையூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து புளியஞ்சோலைக்கு செல்லும் வழி மிக 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 கூறுகளாக இருக்கின்றது. அபாயகரமான வளைவுகள் 3 இடங்களிலே குறுக்கிடுகிறது. அதை போல துறையூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள சின்ன ஏரி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகிறது. அது தூர்வாரப்பட்டு அதனுடைய நிலை எனக்கு மாண்புமிகு அமைச்சர் விளக்கி கூறினால் நன்றாக இருக்கும். 2 தான். ஒன்று, புளியஞ்சோலையினுடைய
கண்டிஷன் என்ன கண்டிஷன்? ஆல்ரெடி அது பிக்னிக் ஸ்பாட்டா அறிவிக்கப்பட்டுட்டாங்க. அதனுடைய நிலை தற்போது என்னவாக இருக்கிறது? சின்ன ஏரியினுடைய நிலை என்னவாக இருக்கிறது? எஸ்டிபிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. யுபிசல்ல பெண்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பச்சைமலையினுடைய சுற்றுலா தலம் அது எந்த அளவில் இருக்கிறது என்பதை மட்டும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை விளக்கம் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு விட. மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டத்தில் அமைந்துள்ள புளியஞ்சோலை திருச்சிராப்பள்ளி நகரத்திலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான இயற்கை சுற்றுலா தலமாகும். ஏற்கனவே ரூபாய் 32,82,000 மதிப்பீட்டில் உடை மாற்றுகின்ற அறை, இருசக்கர வாகன நிறுத்தும் இடம், பொருட்கள் வைப்பறை, குடிநீர் வசதி, அணுகுசாலை உள்ளிட்ட அடிப்படை சுற்றுலா வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. தற்போது I can teach you how to code in Python in just 30 days, even if you have not written a single line of Python, even if you don't. தற்போது ரூபாய் 73 லட்சம் மதிப்பீட்டில் கழிப்பறை, அமரும் இருக்கைகள், சிறுவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள், சாலை வசதி, போர்வெல், சுற்றுலா வழிகாட்டி பலகைகள் மற்றும் மின்விளக்கு வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளில் சுமார் 90 விழுக்காடு நிறைவடைந்துள்ளது. மீதமுள்ள பணிகளும் விரைவில் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். இன்னும் மதிப்பிற்குரிய நம்முடைய துணை மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள் அங்க 24 மணிக்கூறும் ஒரு காவல் நிலையம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அங்க சுகாதார வளாகம் அப்படி அதையும் அடிஷனலா கேட்டிருக்காங்க. ஆனா எங்க சுற்றுலாத்துறை மூலம் இப்போ இது இன்னொரு டிபார்ட்மெண்ட், இன்னொரு துறை சார்ந்த விஷயம். அதனால அந்த துறையினுடைய அமைச்சர்கள் மதிப்பிற்குரிய நம்முடைய மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட கலந்து பேசி, அதே மாதிரி இன்னும் மாண்பு முதல்வர் அவர்களுடைய கவனத்தை, ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்தவரையும் முதல்வர் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய கலந்து பேசி அதை என்னென்ன அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமோ அதை வரக்கூடிய காலங்களில் அதை கலந்து பரிசீலித்து அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு துணை சபாநாயகர்கள்ட்ட தெரிவித்துக் கொள்கிறோம்.